மற்றொரு முக்கிய செய்தி. டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுக அரசின் பொய்கள், நாடகங்கள் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன், டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுக அரசின் பொய்கள், நாடகங்கள் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்தவரையிலே தற்போது பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என அந்த திட்டத்தை கைவிடுமாறு ஒன்றிய அரசுக்கு திமுக அரசு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதனை கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்பொழுது இந்த டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள இந்த விடியா திமுக அரசின் பொய்கள், நாடகங்கள் மொத்தமாக வெளிச்சமாகி உள்ளதாக அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அதில் பார்த்தோம் என்றால் 3/10/2023 அன்று திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் மாறாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் விடும் உரிமை மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என கோரிக்கையை மத்திய அரசு அம்பலப்படுத்தி இருக்கிறது. மேலும் பிப்ரவரி மாதம் மத்திய அரசுக்கு நாயக்கான்பட்டி சுரங்கத்திற்கான நில தரவுகளை அளித்த திமுக அரசு ஏலம் நடத்திய எவ்வித எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை எனவும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், மேலும் 2024 பிப்ரவரியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் தொடங்கியது. முதல் 7/11/2024 அன்று ஏலம் முடிவு அறிவிக்கும் வரை மாநில அரசிடமிருந்து எவ்வித எதிர்ப்பும் வரவில்லை என்றும் மீண்டும் ஒருமுறை மத்திய அரசு கூறியுள்ளது எனவும், இதற்கு இடைப்பட்ட 10 மாதங்களில் ஒருமுறை கூட எதிர்ப்பு ஏன் தெரிவிக்கவில்லை என்றும் ஒரு கேள்விக்குறானது எழுந்திருப்பதாகவும், இதைதான் சட்டமன்றத்திலும் ஊடகங்களும் வாயிலாக தொடர்ந்து நான் சுட்டிக்காட்டி 10 மாதங்கள் என்ன செய்வது கொண்டிருந்தார்கள் என்றும் அரசாங்கத்திடம் தானே நடத்துறீங்க என்ற விடியா திமுக அரசை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்றும் தற்போது இந்த எக்ஸல பதிவில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த இதுவரை பதிலையும் சொல்லாமல் சட்டமன்றத்திலும் என்ற அமைச்சர் பதற்றத்திலையும் பேசி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடைமாற்று அரசியலுக்கு மட்டுமே செய்து வந்தார் என்றும், தூங்குபவர்களை எழுப்பலாம், கும்பகர்ணம் போல் தூங்குவதாக நடிப்பவர்களை எழுப்ப முடியாது, உண்மையை மீண்டும் அம்பலப்பட்டு இருக்கிறது. மேலும் மக்களுக்கு திமுக அரசு இழந்துள்ள இந்த மாபெரும் துரோகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தற்போது அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு எக்ஸல பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த டங்ஸ்டன் சுரங்கம் பொறுத்தவரையுமே பல்வேறு எதிர்ப்புகள், அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலும், மேலும் அதனால் பல்வேறு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைவதால் அதனை எதிர்க்கும் விதமாக தான் திமுக அரசு பல்வேறு எதிர்ப்புகளை முன்வைத்து வருகின்றது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சட்டமன்றத்தில் கூட அதற்கு எதிராக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்திய தீர்வும், மேலும் அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், மேலும் ஒன்றிய சார்பாக இந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு அதிக பயனடைவார்கள், மேலும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கக்கூடும், மேலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலுமே இதனை தமிழக அரசு எதிர்த்து வரும் நிலையில் தற்போது இந்த எக்ஸல பதிவானது பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த அறிக்கை மூலம் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.